அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, ரபடிங்கிற ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். இது ஹைதராபாத் டிஷ்ஷு. ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். 1 லிட்டர் பால் நான் ஊற்றிருக்கேன். பாக்கெட் பால் ஊற்றிருக்கேன். திக்கான பாலாக ஊற்றணும். கொஞ்சம் சூடு வரட்டும். இப்போ அதுக்கு பிறகு நம்ம ப்ரெட்டை 4-5 பீஸ் இருக்குது பாருங்கள். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு லேசாக 1-2 உடச்சிக்குவோம். தூளாயிரும். ப்ரெட் க்ரம்ஸ்க்கெலாம் வைக்கோம்ல, அதே அளவுக்கு இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம தூள் பண்ணிக்கலாம். தூள் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பிஸ்தா 10 வச்சுருக்கேன். பாதாம் 10 இருக்குங்க. திராட்சை 10 வச்சுருக்கேன். இது பாருங்கள், அரிசி பச்சை அரிசி ஊற வச்சுருக்கேன். 24 கேரட் இருந்துச்சு என்கிட்ட. பாஸ்மதி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை இப்போ. அதனால் 24 கேரட் ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரமாக ஊறுது. இது 1-2 இதையும் உடச்சிக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா பால் சுண்டிகிட்ருக்கு. நல்லா ஓரத்தில் உள்ளதெல்லாம் எடுத்து விடுவோம். இந்த பாருங்கள், அரிசியை பாருங்கள், குருண அளவுக்கு நான் உடச்சிட்டு வந்திருக்கேன். அதை ஊற்றிடலாம். ரொம்பலாம் செலவு இல்லைங்க, கம்மியான பட்ஜெட் தான் இது. நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை ப்ரெட்டை பாருங்கள், நம்ம தூள் பண்ணி வந்தாச்சு. ப்ரெட் க்ரம்ஸுக்கு இருக்கோம்ல, அதே அளவுக்கு இருக்கணும். தூள் பண்ணிவிட்டு அதை போட்டாச்சு. நல்லா கிண்டி விடுவோம். கை விடாமல் கிண்டணும். அடுத்தது சுகர் கேரமல் பண்ணுவோம். 1 கப் சுகரை நான் வெறும் வெண்ணில் போட்டிருக்கேன். கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அப்போ கொஞ்சம் அரை கப்பு தண்ணி ஊற்றணும். அதில் அடுத்த அடுப்பில் இந்த ரபடியை சின்ன அடுப்பில் வச்சுருக்கேன். லேசாக காரமல் ஆகுது சுகரு. இந்த ஸ்டேஜில் அரை கப்பு தண்ணி ஊற்றலாம். இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், மெல்ட் ஆகிடுச்சு. இது இந்த பால் சுண்டதில் அதை ஊற்றிடலாம். நல்லா கிண்டி விடுவோம். இப்போ பாருங்கள், பாதாம் பிஸ்தாலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சுண்டிகிட்டு இருக்குது. பிஸ்தாவை போட்டுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து பாதாம் மாவு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். திராட்சை 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஹல்வா பதத்துலாம் வரக்கூடாதுங்க. சும்மா கீர்லாம் இருக்கும்ல, அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ கண்ணாடி ஸ்டைலில் நான் ஊற்றிடுறேன். ஊற்றி இதை ஆற வைக்கணுங்க. ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. குல்ஃபி சாப்பிட்ற ஃபீலிங்கில் இருக்கும் நமக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இது ஆறட்டும். ஆறி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். வச்சு 1 மணி நேரம் ஆகட்டும். 1 மணி நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள், டெக்கரேஷனுக்காக பாதாம் கொஞ்சமும் திராட்சை கொஞ்சமாக வச்சு அலங்கரிக்கிறேன். அதில் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். 1 மணி நேரம் தான் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். சூப்பராக இருந்துருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். கெஸ்ட்டு வந்தாக்கா இது செஞ்சு கொடுங்க. எப்படி செஞ்சேன்னு கேட்பாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.